Welcome to Money Management Channel. மார்க்கெட்ல நிப்டி வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 21500 பாயிண்ட் வந்து ரீச் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி மார்க்கெட் ரீச் ஆயிருச்சு. இன்னும் மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் எதுவுமே இல்ல. இன்னும் மேல போறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹைக்கு கொடுத்திருக்கு. நியூ 52 வீக் ஹையையும் கிரியேட் பண்ணிருக்கு. சோ அந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ்ல நிறைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோ ஒன்னு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், அதாவது டாடா ஸ்டீல், ஐடிசி ஹோட்டல், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து நம்ம என்னென்ன கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் நடக்குதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். டாடா ஸ்டீல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெர்ஜர் நடக்குது. அதே மாதிரி ஐடிசி இருந்து டிமெர்ஜர் ப்ராசஸ், ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெர்ஜ் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட் கூட மெர்ஜ் பண்ண போறாங்க. இதை பத்தி கம்ப்ளீட் அனலைஸ் பார்த்திருந்தோம். ரிமைனிங் இருக்கிற குவாலிட்டியான கம்பெனிஸ், அதாவது டாடா மோட்டார்ஸ்ல வந்து டிவிஆர் வந்து டீலிஸ்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி டாடா காஃபி வந்து கூடிய சீக்கிரம் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட மெர்ஜ் ஆக போகுது. நெஸ்லே ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் ஆக போகுது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டு அது ஐசிஐசிஐ பேங்கோட மெர்ஜ் ஆக போறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா மோட்டார் டிவிஆரோட டீலிஸ்டிங் டீடைல்ஸ், அதாவது இப்போ 10 ஷேர்ஸ் டாடா மோட்டார் டிவிஆர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து டாடா மோட்டார்ல வந்து 7 ஷேர் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி டாடா காஃபி வந்து கூடிய சீக்கிரம் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட மெர்ஜ் ஆக போகுது. அதுக்கு வந்து என்சிஎல்டி அப்ரூவல் எல்லாமே கிடைச்சிருச்சு. நெஸ்லேல வந்து ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்க போகுது. இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறது ஒன்னு சிங்கிளா மாற போகுது. இப்போ 25,000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ரீட்டைல் பர்சன் பார்ட்டிசிபேட் பண்றது எல்லாமே நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதனால வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்துச்சு அப்படின்னா 2500 ரூபாய்க்கு மேல இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகும். சோ அதுல ரீட்டைல் போர்ஷன் வந்து இன்னும் ஜாஸ்தியா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலண்டா வந்து 67 ஐசிஐசிஐ பேங்க் ஷேர்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க. இன்னைக்கு இந்த கம்பெனில என்னென்ன பாசிட்டிவான நியூஸஸ் இருக்கு, என்ன நெகட்டிவ் நியூஸஸ் இருக்கு, இது லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாமாங்கிறத பத்தி தான் பார்ட் 2 வீடியோல டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாடா மோட்டார்ஸ் பொறுத்து பார்க்க போறோம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. சேல்ஸ் growth பாத்தீங்கன்னாலும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப லாஸ்ட் 3 குவார்டர்ஸ் தான் இவங்க வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸே காமிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் இருந்துச்சு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் கம்மியா இருக்கு. அது இல்லாம இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் 4 to 5 இயர்ஸ்ல வந்து இந்த கடன் எல்லாமே ஓரளவுக்கு குறைச்சிருவான்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டாடா மோட்டாருக்கு இருக்கிற மெயினான நெகட்டிவ் ஃபேக்டரா இருக்கு. அதே மாதிரி நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் இதோட புக் வேல்யூ வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நியர்லி 84 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜியோட சேல்ஸ் growth எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த குவார்டர்ல இவங்க வந்து ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணனாலும் அது வால்யூம் growthல இல்லாம உங்களோட பிரைஸ் ஹைக் இல்லைன்னா குவான்டிட்டி கம்மி பண்றது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மூலமா தான் வந்து இவங்களோட சேல்ஸ் growth வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா நியூ கிளைண்ட்ஸோட வால்யூம் growth வந்து கம்மியா இருக்கு. சோ இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா பாக்குறோம். அது இல்லாம இப்ப ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ராயல்டின்ற முறையில வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனில ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்றாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெஸ்லேவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஃபேக்டரா நம்ம பாக்குறோம். டாடா காஃபியை பொறுத்த வரைக்கும் இதோட புக் வேல்யூ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு. இது கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட மெர்ஜ் ஆக போகுது. அப்படி மெர்ஜ் ஆக போறப்ப இதுக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்கு. இவங்க டாடா காஃபி வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ல நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. சோ அதுக்கு எல்லாமே வந்து இவங்க காம்படேட் பண்றது இல்லாம இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ராடக்ட் நிறைய நியூ ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல கொண்டு வர வேண்டியது இருக்கு. இதனால நிறைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா காஃபிக்கு சரி, அது மெர்ஜ் ஆக போற டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஃபேக்டர்ஸா இருக்கு. ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட புக் வேல்யூ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அதே மாதிரி லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க்ஸ் இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு, பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு. சோ அதனால வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்கு. அதே மாதிரி கேபிட்டல் வந்து கண்டினியூஸா வந்து ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இவங்க அதர் ஃபேக்டர், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் இப்ப மெர்ஜ் ஆச்சு. சோ அது வந்து ஒரு பெரிய காம்படிட்டரா இப்ப மாறி இருக்கிறாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெகுலரா வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. நம்மளோட போர்ட்போலியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான் மெயினா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஆட் பண்ணிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து 2027ல வந்து நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து அச்சீவ் பண்ண போறோம். அதே மாதிரி 2050ல பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலயே வந்து நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருப்போன்ற மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம லாங் டேர்ம்ல நல்ல ஒரு
டார்கெட் அச்சீவ் பண்றப்ப இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதனாலதான் நம்ம சேனல்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது எப்படி உருவாக்கணும், அதே மாதிரி ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் செக் பண்ணணும், இதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட்டை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த 4 ஸ்டாக்கை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் இது டீலிஸ்டிங் வந்து ஐசிஐசிஐ பேங்க் எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா தான் இருக்க போகுது. ஏன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அவங்க தனி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான். அதுல வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஐசிஐசிஐ பேங்கோட மெர்ஜ் ஆகிறப்ப அது ஒரு அடிஷனல் ப்ராஃபிட்டா தான் இருக்கும். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்பதான் வந்து டாடா டெக்னாலஜி ஐபிஓ வந்து லான்ச் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க. அது நல்ல லிஸ்டிங் கெயினும் கொடுத்துச்சு. அது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டா தான் பார்க்க போறோம். அதே மாதிரி டீலிஸ்டிங் பண்ண போறாங்க. டாடா மோட்டார் டிவிஆர் டீலிஸ்ட் பண்ணி, அதாவது ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு கம்மியா இருக்கிற ஷேர்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டு அது எல்லாமே டாடா மோட்டார் ஷேர்ஸா வந்து கொடுக்க போறாங்க. இவி செக்டர்ல இவங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவி செக்மெண்ட்ல இவங்க டாப் பிளேயரா இருக்காங்க. நியர்லி 70 to 80% வந்து பாத்தீங்க அப்படின்னா கார் செக்மெண்ட்ல இவங்க தான் வந்து லீடிங் பிளேயரா இருக்காங்க. சோ உண்மையே கூடிய சீக்கிரம் வந்து டாடா மோட்டார் வந்து நிறைய இவி மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது எல்லாமே ஃபியூச்சர்ல வந்து டாடா மோட்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஜாக்வார், லேண்ட் ரோவர் இது எல்லாவோட கடனையும் குறைச்சிட்டு இருக்காங்க. டாடா மோட்டார் கடனையும் வந்து ஒரு 4 to 5 yearsல குறைக்க போறாங்க. அப்படி குறைக்கிறப்ப டாடா மோட்டார் வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்கா தான் இருக்கு. அதாவது டாடா குரூப்ல இருக்கிற கன்சியூமருக்கு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே டிமெர்ஜ் பண்ணிட்டு அதை வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட வந்து மெர்ஜ் பண்றாங்க. இவங்களை வந்து பிசினஸ் மாடலை வந்து நேரா ஆக்குறாங்க. அதனால வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட ஃபியூச்சர் growth நல்லா இருக்கும். இது வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் இவங்க கையில வந்து கொஞ்சம் கேஷ் ரிச் கம்பெனியா தான் இருக்காங்க. எந்த ஒரு பிசினஸ் கிடைச்சாலும் சரி, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சாலும் இவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டை வந்து அடுத்த லெவல்ல கொண்டுட்டு போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இந்தியன் கம்பெனி. ஸோ இதுல ராயல்டி அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அதனால டாடா கன்சியூமர் வர்ற லாபம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓனா வந்து இவங்க கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது இந்த கம்பெனி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஃப்எம்சிஜி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நெஸ்லே வந்து ஒரு குவாலிட்டியான கம்பெனியா இருக்கு. மற்ற கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் நெஸ்லே வந்து ஒரு குவாலிட்டியான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. அது இல்லாம இவங்களோட வேல்யூ வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதனால வந்து இப்ப ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்க போது. ஜனவரி 5 வந்து இதுக்கு ரெக்கார்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வந்து நெஸ்லே ஸ்டாக் வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு 10 ஸ்டாக்ஸா கொடுக்க போறாங்க. எஃப்எம்சிஜி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் சரி, மார்க்கெட் ப்ராடக்ட் வைஸ் வந்து இவங்க வந்து தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனியா தான் இந்தியன் கம்பெனில இருக்காங்க. அதனால வந்து லாங் டேர்முக்கு இது வந்து டெஃபினட்டா இந்த 4 ஸ்டாக்கையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இதோட ரேட் வந்து 738 ரூபாயா இருக்கு. இதோட பிஇ வந்து 16 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 24 இருக்கு. சோ இண்டஸ்ட்ரி பிஇ விட இப்ப டாடா மோட்டார் வந்து கம்மியான பிஇ ரேஷியோல தான் ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் என்னதான் ஹையா இருந்தாலும் டாடா மோட்டார் வந்து இந்த மாதிரி டைம்லயும் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. சோ ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் 46% இருக்கு. 1.82% பிளச் பண்ணிருக்காங்க. F8 வந்து ஒரு 18% இருக்கு. D8 ஒரு 17% இருக்கு. 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 740 ரூபாய்னு போயிருக்கு. லோ வந்து 381 ரூபாயா இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் புக் வேல்யூட 4.56 டைம் ஜாஸ்தியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா 16,000 கோடியா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 2,70,000 கோடி இருக்கு. கடன் வந்து 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. சோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். இது கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து கடனை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா மாறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2.38 இன்னும் குறையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி கடனை குறைக்கிறப்ப இதோட ரேட் வந்து மார்க்கெட்ல இன்னும் ஹையா அதர் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இது வேல்யூஷன் வைஸ் கம்மியா இருக்கு. கடன் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா ட்ரேட் ஆனாவே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 993 ரூபாயா இருக்கு. இதோட பிஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 12 இருக்கு. மத்த பேங்கிங் கம்பெனிஸ் அதாவது HDFC பேங்க் ஆகட்டும், அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் வந்து ரெண்டுமே ஈக்குவலா 17-18 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் தான். பிலோ 20 கீழே ட்ரேட் ஆயிட்டு
இருக்கு. மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற பேங்க்ஸ் தான். இந்தியாவோட சர்வீஸ் செக்டர் டெவலப் ஆகிறப்ப கண்டிப்பா இந்த மாதிரி பேங்கிங் செக்டர் எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து ஐசிசி பேங்க் டெஃபினட்டா கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்கா தான் இருக்கு. டாடா காஃபியை பொறுத்த வரைக்கும் இது கூடிய சீக்கிரம் வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்டோட மெர்ஜ் ஆக போது. அந்த உண்டான மெர்ஜர் ரேஷியோ எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ NCLT அப்ரூவல் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு டாடா கன்சூமர் ப்ராடக்ட். இது வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டை வந்து நம்ம இந்த ரேஞ்சில் வந்து இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் வேல்யூவேஷன் வைஸ் காஸ்ட்லியா இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து லாங் டேர்முக்கு FMCG செக்டர்ல டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் 25,000 இருக்கு. இதோட PE பாத்தீங்க அப்படின்னா 85 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி PE வந்து 56 இருக்கு. இதுவுமே காஸ்ட்லியா தான் இருக்கு. கடன் இல்லாத கம்பெனியா இருக்கு. ஸோ அது எல்லாமே தான் வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டுக்கு சரி நெஸ்லே இந்தியாவுக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸா பார்க்கிறோம். இது FMCG செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டும் நெஸ்லே வந்து கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் ஸ்டாக் வந்து காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க இப்ப கன்சிடர் பண்ண முடியாது. மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் ஆகுது இல்ல இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல கன்சிடர் பண்ணுங்க. உங்க வாட்ச் லிஸ்ட் இதை ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கரெக்டான டைம்ல வந்து என்ட்ரி கொடுங்க. அதே மாதிரி டாடா மோட்டார் ICICI பேங்க் நீங்க வந்து இப்பயும் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ரேட்ல தான் இருக்கு. இந்த மாதிரி டாடா மோட்டார் ICICI பேங்க் வந்து நீங்க SIP மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல மார்க்கெட்ல ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது ஒரு பெரிய ஃபால் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல டாடா மோட்டார் ICICI பேங்க் நீங்க டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டும் நெஸ்லே இந்தியாவும் வந்து நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் என்ட்ரி கொடுங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இப்ப பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோல இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எது எது வச்சிருக்கீங்கிறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.